சாப்பிட்றதுனால ஏற்படுற நன்மையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிராமத்திலலாம் தொடர்ந்து சளி பிடிச்சிருந்தாலும், உடல் சோர்வு இருந்தாலும் நாட்டுக்கோழி கறி சூப்பு வைத்து குடிப்பது வழக்கமாக இன்றளவிலும் இருக்கிறது. அதே போல் முறுக்கில்லாத வாலிபர்களும் உடல் வலு இல்லாத புய்பெய்திய பெண்களுக்கும் நாட்டுக்கோழி கறி ஒரு சத்தான உணவாக இருக்கிறது. தொடர் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாட்டு கோழிக்கறி ஒரு உணவாக மட்டுமல்லாமல் மருந்தாகவும் பயன்படுகிறது. அதே போல் நாட்டுக்கறி கோழியில் உள்ள சத்துக்கள்னு பார்த்தா புரதம், பாஸ்பரஸ், விட்டமின் கால்சியம், விட்டமின் பி, விட்டமின் டி மற்றும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைவான கொழுப்பு சத்து தான் உள்ளது. அதை இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நாட்டுக்கோழி முட்டை உண்பதன் மூலமாக அதிக புரத சத்து கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நாட்டுக்கோழி முட்டையில் கருவுறுதல் தன்மையுடையது. அதனால் பிராய்லர் கோழி முட்டையை விட நாட்டுக்கோழி முட்டை மிகவும் சிறந்த உணவாக இருக்கிறது. நாட்டுக்கோழி கறி உண்போம், நலமாக வாழ்வோம்.